வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்பிக்கை அப்படிங்கிறது சூறாவளி காற்று மாதிரி அப்படியே அடிச்சிட்டு போயிடுது. ஏன்னா இந்த அரசியல் கட்சிகள் இருக்காங்க இல்லையா, இவங்கள மாதிரி ஒரு கேவலமானவங்க யாருமே கிடையாது. நல்லா வராங்க, பொதுமக்களை ஏமாத்துறாங்க, நல்லா பணத்தை சேர்த்துடுறாங்க, நல்ல பணம் கொள்ளடிச்சு பயங்கரமாக சேர்த்துடுறாங்க. அப்படியே இருக்கும்போது அந்த கட்சியில் அவங்களுக்கு ஒரு முதன்மை தரும்போது அந்த கட்சியிலேருந்து நல்ல ஒரு இப்போது எடுத்துக்காட்டு ஓபிஎஸ் 3 முறை சிஎம்மாக இருந்தார். ஒரு முறை 6 மாதங்கள் சிஎம்மாக இருந்தார். ஜெயலலிதாவோட நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜெயலலிதா கூட சேர்ந்துட்டு ரொம்ப மோசமாக திட்டினார், கேவலமாக திட்டினார். இன்றைக்கி அங்கே போயிட்டுருக்காரு. இதெல்லாம் என்னையா இதை விட மரணித்து போகலாம். என்னுடைய கருத்து அதுதான். அப்படின்னா வாழணும். உனக்கு சாப்பாட்டுக்கு இல்லையா, பணம் இல்லையா, சொத்து இல்லையா, நீங்கள் உங்கள் மறைவுக்கு பின்னாடி பெருமையாக பேசணும். அதான் வாழ்க்கையில் பணம் சம்பாதிச்ச சொத்து அதுதான். அது மாதிரி இந்த திரு கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார், மக்கள் நீதி மையம் சொல்லிட்டு. நல்ல கொஞ்சம் பேர் அப்படியே வந்தார். என்னன்னு தெரில, ஒரு மாநிலங்களவை பதவிக்கோசம் திமுக கூட்டணி வச்சுட்டு அந்த பதவி வாங்கிட்டு இப்போ என்னத்தை கண்டார், மக்களிடம் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கார் அவர். அது மாதிரி ஓபிஎஸ் எல்லாம் பயங்கரமாக திட்டுறாங்க. அதுக்கப்புறம் தர்மவான் விஜயகாந்த் அந்நியார் சொல்லியிருந்தாங்க. அந்த அம்மா என்ன அது, உங்கள்கிட்ட பணம் இல்லை, சாப்பாடு இல்லை, நீங்கள் டெய்லி 4 பேருக்கு சோறு போட்டிங்களே என்ன. விஜயகாந்த் ஆத்மா எப்படி தான் சாந்தி அடையுன்னு தெரியல. சாந்தி மக்களால் அடையப்பட்டிருக்கோம். மறுபடியும் அந்த ஆன்மா வைத்தறிச்சலில் தான் இருக்கும். ஏன்னா அந்த அம்மா போயிட்டு டிஎம்கே கூட கூட்டணி சேர்த்துட்டாங்க. டிஎம்கேக்கும் நம்ம விஜயகாந்துக்கும் சுத்தமாக ஆகாது, அங்கே சேர்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதிஷ் விஜயகாந்தோடைய மைத்துனருக்கு அந்த எம்பி பதவி, மாநிலங்களவை உறுப்பினர், அந்த ஒரு சீட்டுக்கோசம் போய் ஜாயின் பண்ணிட்டு ஒரு 6 சீட்டு வாங்கிட்டாங்க. இது என்னடா, இது ஒன்றுமே புரியலையே. இந்த அளவுக்காடா அரசியல் கேவலமாக இருக்கும். பணம் இல்லாதவன் செய்யலாம், என் காசு இல்லாதவன் ஏதோ பிழைப்புக்கு ஏதோ செய்யலாம். பணம் வச்சுக்கிட்டு, சொத்துக்கள் வச்சுக்கிட்டு, மக்கள்கிட்ட ஒரு மரியாதை வச்சுருந்தவங்க திடீர்னு இப்படி போகிறாங்கன்னா இது என்ன நிலைப்பாடு? இதனால் மக்கள்லாம் இன்றைக்கி நிலைப்பாடு இல்லாமல் தான் வாழ்க்கை நடத்துகிறாங்க. இதன் விளைவு என்ன ஆகுன்னு தெரியல. என்ன எங்கே இப்படி இல்லாமல் ஒரு வாழ்க்கையாங்க இது? அதாங்க அரசியல்னாவே மக்கள்லாம் சிரிக்கிறாங்க. மக்கள் சிரிப்புக்கு காரணமானது அரசியல். இது என்னுடைய மனசு கேட்காத ஒரு செய்தி. நன்றி மக்களே. நாமளாச்சும் நேர்மையோட உத்தம தர்மமாக நல்லவங்களாக வாழ முயற்சி செய்வோம். அரசு அமைக்கிறவங்க சரி கிடையாது. நன்றி. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து. வாழ்க வளமுடன். நன்றி.